ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மாலை போடுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கே போனோம், எப்படி மாலை போட்டோம் அப்படிங்கிற அந்த வைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். காலையிலே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 மணி போல் கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்புனோம். போகிற வழியில் கோயில் இருக்குது, பெரியஞ்சி கோயில் இருக்குது. அங்கே போய் ஒரு சூடம் ஏற்றிட்டு நல்லபடியாக போயிட்டு திருப்பியே மாலை போட்டு வரணும் கடவுளே அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளம்புனோம். அங்கே இந்த கோயில் தீர்த்தமலைக்கு தான் எங்கே போனோம்னா தீர்த்தமலைக்கு தான் போய் தலை முழி விட்டு தான் நாங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொருத்தரும் சரி, எங்கள் ஊர் சைடும் சரி, எங்கள் பழக்கமும் சரி, தீர்த்தமலையில் போய் தலைமொழி விட்டு தான் எந்த ஒரு விஷயமே செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் மாலை போடுறதும். நாங்கள் கிளம்பினால தீர்த்தமலைக்கு போயாச்சு. அடிவாரத்துக்குலாம் ஒரு 6:15 அப்படி போயாச்சு. 6:15 போயிட்டு சரி, பெரியவனுக்கும் மாலை போடுறதா தான் இருந்தது. மாலை வாங்கலாம்னு நினச்சோம். அப்புறம் வாங்க முடியாமல் போச்சு. சரி, கோயிலே வாங்கிட்டு தேங்காய் பழமெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அடிவாரத்துக்கு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அங்கே போய் பைக் ஸ்டாண்டில் போட்டு அப்படியே ஒரு 7:15 போல் படி ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 8 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்கா, ஒரு அரை மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ். படி அவ்வளோ ஸ்ட்ரகிள். படி ஏறி காலெலாம் ரத்த கண்ணத்தை தான் மிச்சம். அந்தளவுக்கு ஏறி போயாச்சு. ஏறவே முடியல. ஏறி போயாச்சு. போயிட்டு தலை முழுகிட்டு ஃபஸ்ட்டு அவங்களாம் முழுகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் தான் நான் தலை முழுகிட்டு வந்தேன். முழுகிட்டு மாலை போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரக்குள்ளே சல்லுன்னு வந்தாச்சு. வந்ததே தெரியல. ஆனால் ஏறக்குள்ளே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக ஏறிட்டு அப்படியே மாலை போட்டு அந்த ஒரு சந்தோஷத்தில் சல்லுன்னு இறங்கியாச்சு. மாலை போடுறோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினில் மேலே ஏறியாச்சு. அதில் இறங்கிட்டு அப்புறம் கீழே வந்தாச்சு. வந்துட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாதி வழியில் போய் மழை வேறு வந்துடுச்சு. பெட்ரோல் பங்க்கில் போய் நின்றுட்டு இருந்தோம். நின்றுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கொஞ்சம் மழை லைட்டாக விடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பாதி தூரம் வந்து மழையே இல்லை. வர எங்கள் ஊர் சைடு வர சுத்தமாக மழையே இல்லை. அங்கே மட்டும்தான் மழை போல். அதனால் நின்றுட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாமிக்காக சமைச்சிட்டு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு பால் ஒரு டம்ளர் எடுத்து போய் வச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சமைச்சிட்டு புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, அப்புறம் ஒரு அப்பளம், அது மட்டும் தான் செஞ்சேன். வேறு எதுவும் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் தான் செஞ்சுட்டு சாமி திருப்தியை கும்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாமியே சரணமையப்பா.